ஹாய் எவ்ரி ஒன், நான் டாக்டர் ஜான் மோசஸ் பேசுகிறேன். ஆயுஷ்ங்கிற வார்த்தையை எல்லாரும் நீங்கள் பரவலாக நினைச்சிட்டு இருக்கீங்க, கேட்டுட்டு இருக்கீங்க. எல்லா இடத்துலையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம ஆயுர்வேதாவை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆயுஷை பற்றி ஒரு ப்ரீஃப் எக்ஸ்பிளேஷன் நான் கொடுக்க போகிறேன். ஏ ஃபார் ஆயுர்வேதா, ஒய் ஃபார் யோகா நேச்சுரோபதி, எஸ் ஃபார் சித்தா, யூ ஃபார் யுனானி அண்ட் ஹெச் ஃபார் ஹோமியோபதி. இப்போ நம்ம ஆயுர்வேதாவை பற்றி பார்க்கலாம். ஆயுர்வேதாவை பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா மருத்துவ முறையை 5000 வருஷத்துக்கு காலத்துக்கு முன்னாடியே கொண்டு வரப்பட்டிருக்குது. இந்த ஆயுர்வேத மருத்துவத்துல எந்தவித பக்க விளைவும் கிடையாது. இந்த ஆயுர்வேத மருத்துவம் ஃபுல் ஆஃப் ஹெர்பல் பிளான்ட்ஸ், மூலிகை முறை சிகிச்சையாக நாங்க வழங்கிட்டு இருக்கிறோம். நெடுங்காலமாக எல்லாரும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, இதை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வைத்தியர்கள் எல்லாருக்கும் நீங்க தெரிஞ்சிருக்கும், ஆயுர்வேத சித்த மூலிகைகள்ல எந்த விதமான பக்க விளைவுகளும் கிடையாது. ஸோ அது மாத்திரம் அல்ல, இந்த ஆயுர்வேத சிகிச்சை பார்த்தீங்கன்னா நோயை முழுமையா குணப்படுத்துறதுக்குள்ள தன்மை உள்ளது. அது மாத்திரம் இல்ல, ஆயுர்வேதாவில் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. வாதம், பித்தம், கஃபம் சொல்லி 3 தோஷங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வலிகள் அதெல்லாம் கம்ஸ் அண்டர் வாதால வந்துடும். பித்தா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா வயது சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் பித்தத்துல வந்துடும். அதே மாதிரி கஃபம் அப்படின்னா கஃபம் சார்ந்த பிரச்சனைகள். இப்போ கஃபம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னா டயபெட்டிக் ஆகட்டு, அது மாதிரி அல்ல தைராய்டு ஆகட்டு, ப்ரெஷர் ஆகட்டு, இதெல்லாம் கஃபத்துல வந்துடும். அது மாத்திரம் இல்ல, நிறைய ஆயுர்வேதாவில் சொல்லியிருக்கிறாங்க. இது மூலமாக நம்ம மூலிகை வைத்தியத்தை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அது மாத்திரம் இல்ல, இந்த 5000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஆயுர்வேத சிஸ்டம் இப்ப வர்ற நோய்களுக்கு கூட தீர்வாக என்ன செய்யுது, அமையுது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது மாத்திரம் இல்ல, நம்முடைய ஆயுர்வேத மருந்துகள், ஆயுர்வேத மருத்துவ முறை நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி என்ன செய்யுது, அதிகமாக கூட்டுது. நோய் சக்தி நம்ம உடம்புல அதிகமாக கூட்டி அந்த நோயை எதிர்ப்பு கூட்டுறது மூலமாக இந்த நோயை அடியோடு என்ன செய்யுது, விரட்டுறதாக காணப்படுகிறது. இந்த ஆயுர்வேதத்துல பஞ்சகர்மா சிகிச்சை முறைன்னு சொல்லி ஒரு சிகிச்சை முறை இருக்குது. நம்ம உடம்பை சுத்தப்படுத்துறது மட்டுமல்லாம நம்ம உடம்பை சுத்தப்படுத்தி டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ற பஞ்சகர்மா சிகிச்சை முறைகள்லாம் என்ன செய்யுது இருக்குது. நீங்க எல்லாம் இதை நீங்க நாளடைவில் என்ன செஞ்சீங்க, தெரிஞ்சுக்கிடுவீங்க. ஸோ ஹெல்த் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹெல்த் இஸ் வெல்த். இந்த நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வத்தின் இந்த பழமொழி மூலமாக இந்த ஆயுர்வேத சிகிச்சை முறையை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இல்ல பல சீரியஸ்லாம் என்ன செய்ய போகுது, வரப்போகுது. நிறைய நம்ம வாழ்வியல் முறை, நம்ம நோயற்ற வாழ்வை எப்படிலாம் வாழ்வியல் முறையில கடைபிடிக்கணும். அது மாத்திரம் இல்ல, நமக்கு நோய் வந்தா என்ன செய்யணும், அடுத்த நோயை தடுக்கிறதுக்கான வழிமுறைகளை பத்தி இந்த சேனல்ல தொடர்ந்து என்ன செய்யும் வரும். என்னென்ன நோய்கள்லாம் வரும் அப்படின்னா, காது மூக்கு தொண்டை வியாதிகள் உள்ள நோய்களுக்குள்ள தீர்வுகள் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதய சம்பந்தமான நோய்களுக்குள்ள தீர்வு வரும். நுரையீரல் சம்பந்தமான நோய்களுக்குள்ள தீர்வு வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உணவு செரிமான பிரச்சனைகள் உள்ள தீர்வுகளுக்குள்ள வீடியோஸ்லாம் வரும். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ள வீடியோஸ்லாம் வரும். அதே மாதிரி எலும்பு தேய்வு, எலும்பு பலகீனம், அது மாத்திரம் இல்ல எலும்பு முறிவு. ஸோ இந்த கண்டிஷன்லாம் நம்ம என்ன செய்யணுங்கிறத பத்தி தெளிவான என்ன செய்யும் வீடியோஸ் வரும். இதை நீங்க என்ன செய்யுங்க, பாருங்க. இந்த வீடியோஸ் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பயனை கொடுக்கும். ஒவ்வொரு சிஸ்டம் வைஸா நம்ம உடம்புல அநேக மண்டலங்கள் இருக்குது, அநேக சிஸ்டம்ஸ் இருக்குது. இந்த சிஸ்டத்துல உள்ள ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதில் உள்ள அப்நார்மலிட்டிஸ் என்ன, அதில் உள்ள ட்ரீட்மெண்ட்ஸ் என்னங்கிறத பற்றியும் நம்ம தெளிவான விஷயம் வீடியோவில் பார்ப்போம். நாங்கள் நிறையா எங்கள் கிளினிக்கில் வருகிற நோயாளிகளுக்கு ஆயுர்வேதா மருந்துகள் மூலமாக சிகிச்சை அளித்து அவங்களாம் சுகம் பெற்று செஞ்சுருக்கிறாங்க. பெரிய பெரிய நோயாளிகளுக்காக வந்திருக்கிறாங்க. கேன்சர் கேஸ் வந்திருக்கிறாங்க. அது அடுத்தபடியாக கிட்னி ஃபெயிலியர் கேசஸ் வந்திருக்கிறாங்க. தண்டுவட முதுகு தண்டுவட பாதிப்பு பிரச்சனை, கழுத்து வலி பிரச்சனை, வாத நோய்கள், இதெல்லாம் வந்திருக்கிற நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. பைல்ஸ் வந்திருக்கிறாங்க, ஃபிஸ்டுலா பேஷண்ட்ஸ்லாம் வந்திருக்கிறாங்க. இவங்களுக்குலாம் நாங்கள் நிறைய சிகிச்சைகள் பண்ணி முழுமையாக நாங்கள் குணப்படுத்திட்டு இருக்கிறோம். ஸோ நீங்களும் என்ன செய்யலாம், நீங்கள் எங்கள் நம்பரை கான்டாக்ட் பண்ணி எங்கள் கிளினிக்கு சிகிச்சை எடுத்துக்கலாம். முழுமையான மூலிகை மருந்துகள் மூலமாக நாங்கள் சிகிச்சை அளிக்கிறோம். எல்லாருக்கும் நிரந்தரமான சுகம் கிடைச்சிருக்குது. ஸோ நீங்களாம் என்ன செய்யுங்க, வாங்க பயனடைங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் என்ன செய்யுங்க, அறிமுகப்படுத்தி வைங்க.